ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பஞ்சு மிட்டாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பஞ்சு மிட்டாய் வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம் கண்டிப்பாக. பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வந்து நம்ம வீட்டில் செய்யலாமா என்னன்னு நம்ம இவ்வளோ நாளைக்கு தெரியாமலே இருந்திருப்போம். ஆனால் கண்டிப்பாக செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் டால்டா பாக்கெட்டை 50 கிராம் எடுத்திருக்கேன். அது சட்டி சூடானதுக்கப்புறம் அதை பிரித்து ஊற்றிடலாம். சூடானதுக்கப்புறம் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு ஃபுல்லாக நிறைய இருக்குது. இதில் அதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சு வறுக்கணும். இது மாதிரி கட்டி கட்டியாக வரும், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதே சட்டியில் 3/4 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும். மீடியம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. ரொம்ப ஹைலே இருக்க வேணாம், லோலே இருக்க வேணாம், மீடியம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் எடுத்து அதை சாறு எடுத்து இதில் ஊற்றிடலாம். அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்கும் ஜீனி, அதனால் லெமன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேன் இருந்துச்சுன்னா எடுத்துங்க, அப்படி இல்லாட்டி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் இல்லை டால்டா ஏதாவது கொஞ்சமாக ஊற்றி தடவி வச்சிடலாம். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நமக்கு வந்து பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இது மாதிரி கலரு வந்து தேன் மிட்டாய் கலர் மாதிரி வரணும். பாகு தான் நம்ம ரொம்ப கவனமாக இது பண்ணணும். நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் சட்டிலே வச்சுட்டு இன்னும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு அந்த எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது மாதிரி மாற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு இது மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி ஆறுற வரைக்கும் நம்ம ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கை தாங்குகிற சூடு வர்ற வரைக்கும் இது மாதிரி கரண்டியை வச்சு பண்ணிகிட்டே இருக்கணும். இதே உங்களுக்கு சில்வர் பிளேட்டாக இருந்தால் கையில் அந்த பாகு வந்து தட்டையிலலாம் ஒட்டும். அதுக்காக தான் நான் நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு ஒட்டாது. இப்போ ஆறிடுச்சு ஓரளவு. கை சூடு தாங்குகிற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இதை வந்து கையில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பிளேட் ஒன்று எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது மாதிரி தடவிக்கலாம். அந்த நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா பாகு, இது மாதிரி 2 மடக்கிக்கிட்டே இருக்கணும். இது
மாதிரி ரெண்டு ரெண்டாக திருப்பி திருப்பி மடக்கிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ ஓரளவு நம்ம இது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இது நல்லா ஈக்குவலாக ஒரே ஷேப்பாக இருக்கணும். கொண்டுட்டு வந்து ரெண்டு முனையும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி 8 மாதிரி செஞ்சு திருப்பி திருப்பி எடுக்கணும். அது மாதிரி கொஞ்சம் பெருசாக்கிட்டு இது மாதிரி 8 மாதிரி செஞ்சு இது மாதிரி திருப்பிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக அதை மட்டும் விட்டுறாமல் கொஞ்சம் இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக கொண்டு வந்து அது மாதிரி 8 மாதிரி மடித்து எடுக்கணும். எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் கிட்டே இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் திருப்பி திருப்பி விட்டு. பஞ்சு மிட்டாய் பொறுத்த வரைக்கும் நம்ம இது மாதிரி மடக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நேரம் மடக்குனதுக்கப்புறம் இது மாதிரி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு பாதி மாவு கொட்டிக்கலாம். இது மாதிரி மாவில் நல்லா பிரட்டி அதே மாதிரி ஒரு பக்கம் கட்டையாக ஒரு பக்கம் ஒல்லியாலாம் இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் ஒரே ஈக்குவலாக வச்சு இது மாதிரி மாவை மேலே அள்ளி போட்டு நம்ம இது மாதிரி எடுத்து மடக்கி போடணும். அதே மாதிரி திருப்பி போட உங்களுக்கு லேயராக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் மாவு கொட்டி பண்ணணும். மாவு கண்டிப்பாக திருப்பி மேலே கொட்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப வேகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக மாவு இது மாதிரி பார்த்து மெதுவாக எடுத்தாலே அழகாக நமக்கு கரெக்டாக வந்துடும். நான் போட்டிருந்த மாவு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். அளவு வந்து
கரெக்டாக நீங்கள் 1.5 கப்பு வச்சிங்க. நான் வந்து 1 கப்பு ஃபுல்லாக போட்டு மேலே வரைக்கும் இருந்துச்சு. நீங்கள் 1.5 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு ஜீனி போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பஞ்சு மிட்டாய் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா செஞ்சு சாப்பிட்லாம். பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கியே சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், ரொம்ப ரிஸ்க்கு தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.